இவ்ளோ பேடான ஒரு மேக்கப் போட்டிருக்க மாட்டாங்க. பட் தட்ஸ் ஓகே. கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. அதுக்கப்புறம் எப்படி வந்து ரெடியா இருக்கேன்றத மட்டும் நான் வந்து காட்டுறேன். தயவு செய்து 18 வயசுக்கு இளவலுவங்க, கர்ப்பிணி பெண்கள், இதயம் பலவீனமானவங்க வயது முதிர்ந்தவர்கள், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அக்கா இந்த மாதிரி மேக்கப் போட்டேன், எனக்கு நல்லாவே இல்லைன்னு யாராவது கமெண்ட் பண்ணீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மாமா பயந்துட்டோமா, பயந்துட்டோம். பவுடர் போடுங்க. ஆக்சுவலா பவுடர் போட மறந்துட்டேன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். பேசும் மழையே நனைய வரவா, பூவின் இதழாலே உனைய வரவா, சாலை நிழல் போலே அலைந்து விடவா. Hi, very big good evening to all of you. Thank you so much and welcome back to Sangeeta Says. ஸோ எங்க ரெடியாகி சாரி எல்லாம் கட்டி உட்காந்துருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஷூட்டிங் தான் முடிஞ்சு போச்சு, இப்போ வேற என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். பட் நான் இப்போ ஏன் வந்து இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஒரு சின்ன போட்டோ ஷூட் நான் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு மைல்டா ஒரு மேக்கப் ஒன்று பண்ண போறேன். ஆக்சுவலா நான் யோசிச்சேன், இந்த மேக்கப் காமிச்சு 4 பேர் அதை கத்துக்கிட்டு அவங்க அதை மோசமா போட்டு அதுக்கு காரணம் நானாக வேணாம் அப்படின்னு யோசிச்சேன். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா. இருந்தாலும் இதுதான் என்னோட மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் ஒரு சிம்பிளான ஒரு போட்டோ ஷூட்டுக்கு ஒரு மேக்கப் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டலாம்னு நினைச்சேன். பட் தயவு செய்து டிஸ்க்ளைமர் போட்டுறேன், இந்த மேக்கப்பை யாருமே ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இது எந்த விதத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகாது. திஸ் இஸ் நாட் த ப்ராப்பர் ஸ்டைலிங் வீடியோ ஆல்சோ. ஸோ இது வந்து சாரி, இதுதான் முத்தம், அது ஸ்டோர் ரூம், இது பூஜா ரூம். ஜுவல்ஸ் எல்லாம் முன்னாடியே போட்டேன். நான் சடனா இந்த வீடியோ ஷூட் பண்ணலாம்னு பிளான் பண்ணா முன்னாடி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். ஸோ இப்போ நான் வந்து மாய்ஸ்சரைசரும் போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து கவர் பண்றதுல இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். கன்சீலர் போட்டு கவர் பண்ணி ஐ ஷேடோ அண்ட் லிப்ஸ்டிக் போடுற வரைக்கும் மட்டும் நான் காட்டுறேன். நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணாதீங்க. பட் நான் இப்படிதான், நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்பேன் என்னோட மேக்கப் சென்ஸ் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னன்றதை காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. என்னையா ஓவரா பேசுறான தவிர Aaron B. Kamatang current. தயவு செய்து இது யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டுட்டேன். கவரேஜ்க்கு நான் யூஸ் பண்றது ஃபாரெவர் 52ஓட கன்சீலர். இது மட்டும் நான் யூஸ் பண்ண போறேன். அந்த டார்க் சர்க்கிள்ஸ் கவர் பண்றதுக்காகவும் இந்த பிம்பிள் மார்க்ஸ் கவர் பண்றதுக்காகவும் இந்த ஒரு கன்சீலர், அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த சைடு நீங்க ப்ராப்பரா மேக்கப் போடுறவங்களா இருந்தா தயவு செய்து இந்த வீடியோ ஃபாலோ பண்ணாதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் டு ஷோ யூ தட் ஹவு ஐ புட் மேக்கப் அண்ட் நான்சென்ஸ் மேக்கப் வீடியோ ஃபார் மீ. இதுவே என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாவே அப்படியே ஃபேஸ்ல கவர் பண்ணிடுவேன். பிகாஸ் எனக்கு ஓவரா ஃபவுண்டேஷன், அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் ப்ரைமர், அதுக்கப்புறம் கன்சீலர், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் பவுடர், இதெல்லாம் இந்த இத்தனை ஸ்டெப் ப்ராசஸ்லாம் நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கு அது பண்ணா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஏதோ என் ஃபேஸ்ல ஏதோ ஹெவியான ஒரு ஆப்ஜெக்டை வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கன்சீலர் வச்சே நான் ஃபுல்லாவே கவர் பண்ணிடுவேன். மேபி எக்ஸஸா வெளியில ஏதாவது தெரிஞ்சா கூட தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு மேக்கப்பை வந்து நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. எந்த ஆர்டிஸ்டும் அவங்களோட யூடியூப் சேனல்ல கண்டிப்பா இவ்வளோ பேடான ஒரு மேக்கப் போட்டிருக்க மாட்டாங்க. பட் தட்ஸ் ஓகே. கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ஏன்னா எனக்கு பிஃபோர் மேக்கப் ஆஃப்டர் மேக்கப் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியும். அதனால ஒரு யூஸும் இருக்காது மேக்கப். பட் நான் எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருப்பேன். எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸும் என்னோட கிட்ல இருக்கும். அது எதுக்குன்னா நானும் வந்துட்டு இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன திருப்திக்காக இதெல்லாமே நான் வாங்கி வச்சுப்பேன். ஸோ இது வந்து கன்சீலர் பண்ணி கவரேஜ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுவோம்ல, வெட் அண்ட் வைல்ட் அல்டிமேட் ப்ரோ கிட்ல இருந்து இந்த சேம் ஐப்ரோ கலர் எடுத்து லைட்டா அந்த கேப்ல ஃபுல்லா ஃபில் பண்ணிப்பேன். பட் இப்போ மேக்கப் போடும்போது பார்க்காதீங்க, கொஞ்சம் வேணா அந்த பக்கம் வெறும் வாய்ஸ் மட்டும் கேட்டுட்டு ஃபோனையோ டிவியோ திருப்பி வச்சிருங்க. ஃபுல் மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து ரெடியா இருக்கேன்றதை மட்டும் நான் வந்து காட்டுறேன். விளக்கெண்ணெய் ஊத்தி வளர்த்த ஐப்ரோஸ்னால மலை மாதிரி வளர்ந்து கிடக்கு. ஆக்சுவலா டைம் ஆயிடுச்சு, ரொம்ப லேட்டா ரெடி ஆயிருக்கேன். ஸோ குயிக்கா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சனால இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இஷ்டத்துக்கு நான் பாட்டுக்கு வரைஞ்சிருக்கேன். ஓகே, கேப் இருந்தது அப்படின்னா இந்த ஒரு ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லா ஈவன் பண்ணிடுவேன். தயவு செய்து 18 வயசுக்கு இளவலுவங்க, கர்ப்பிணி பெண்கள், இதயம் பலவீனமானவங்க, வயது முதிர்ந்தவர்கள், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அக்கா இந்த மாதிரி மேக்கப் போட்டேன், எனக்கு நல்லாவே இல்லைன்னு யாராவது கமெண்ட் பண்ணீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மாமா பயந்துட்டோமா, பயந்துட்டோம். ஐஷேடோ ஐஷேடோ பேலட் வந்து நான் காமிச்சிடுறேன். பியூட்டி கிளேஸோட கார்ஜியஸ் மீ ஐஷேடோ பேலட் தான். என்னமோ போடாத மேக்கப்புக்கு எத்தனை ஷேடு மட்டும் பாருங்க, இவ்வளவு ஷேட்ஸ் இருக்கும். இதுல அல்டிமேட் என்ன, இதை நான் வாங்கி நான் வந்து அன்பேவா பண்ணும்போது இந்த பேலட் நான் வாங்கினேன். இந்த ஒரு சைட்ல இந்த ஒரு 2-3 கலர் தான் வந்து காலியா இருக்கும். இந்த கவர் கூட நான் ஓப்பன் பண்ணாம இது இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ்க்கு செல்லவே ஆகாது.
ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலே 4-5 இயர்ஸ் கிட்ட வரும். ரொம்ப நார்மலான ஒரு நியூட் ஷேட் தான். ஏன்னா எனக்கு எது போடுறதுன்னு தெரியாது. இந்த ஸ்மோக்கி ஐஸ்லாம் நமக்கு வராது. ஸோ அதனால வந்து எதுவுமே போடாம ஒரு ஷூட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பேசிக் எத்திக்ஸ்னால இந்த நார்மல் விஷயங்களை நான் பண்றேன். இல்லை எதுவுமே பண்ணாம பண்ணலாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன மாதிரி ஒரு ஹாப்பியான ஆள் யாருமே கிடையாது. ஸோ அதனால ஜென்ரலாக எனக்கு இந்த மேக்கப் போடாத ரோல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப பாவமா ஒரு ஏழை வீட்டு பொண்ணு, எந்த மேக்கப்பும் நீங்க பண்ண வேண்டாமா, நீங்க அப்படியே பொட்டு மட்டும் வச்சுட்டு வாங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான சந்தோஷத்தோட துள்ளி குதிச்சு நான் போவேன் தெரியுமா? ரொம்ப குஷியோ. லைட்டா மேல கிளிட்டர்ஸ், ஏன்னா ட்ரெஸ் கொஞ்சம் ஜிக் ஜிக் ஜிக்னு இருக்கா, அதனால இந்த கிளிட்டர்ஸ் கொஞ்சம் லைட்டா அப்ளை பண்ணிக்கிறேன். நியூட் ஷேட் போட்டு அதுக்கு மேல நியூட் ஷேடோட பேஸ்ல இருக்கிற ஒரு கிளிட்டர்ஸ், அவ்வளவுதான் முடிஞ்சது. பட் நான் இதே மாதிரி எல்லா ஃபோட்டோ ஷூட்க்கும் பண்ண மாட்டேன். மேக்கப் ஆர்டிஸ்டோட சேர்ந்து போற ஃபோட்டோ ஷூட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில், ஆக்சுவலாக கொஞ்சம் ஹெவியாக தான் போட்டிருப்பேன். ஸோ இது போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் டெரஸில் தான் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அதனால ஹெவி மேக்கப் வேண்டான்னு நான் பார்க்குறேன். லிப்ஸ்டிக் ஷேடெல்லாம் சொல்லியிருந்தீங்கல்ல, ஒன்றும் பெரிய ஷேட்லாம் கிடையாது. ஸோ இந்த ஷேட் தான் போட போகிறேன். இது வந்து எனக்கு சேச்சி கிஃப்ட் பண்ணது. மார்ச்லேருந்து ஒரு 09 நம்பர் இருக்கிற ஒரு ஷேடு. ஸோ இதான் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளவுதான். சம்டைம்ஸ் நம்ம சாப்பிட்டால அந்த லிப்ஸ்டிக்ல உள்ள போயிரும்ல. ஸோ அதுக்கப்புறம் நான் லிப்ஸ்டிக் போட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஒரு கலர் தான் போடுறேன்னா கடைசி வரைக்கும் அந்த கலரே ஃபாலோ பண்ண மாட்டேன். நடுவில் போய் கலர்ஸ் மாத்திட்டு வந்துருவேன். இல்ல லிப் கிளாஸ் ஏதாவது அதுக்கு மேல போட்டு மேட்ச் பண்ணுவேன். ஸோ சேம் லிப் கிளாஸ் வந்து நான் வந்து நைக்கால ஆஃபர் போட்டிருந்தேன். ஃபேஸஸ் கேனடால இருந்து வாங்கின லிப் கிளாஸ் இது. ஓகே, இந்த வீடியோ பார்த்து யார் யார் இதே மாதிரி மேக்கப் போட்டு கமெண்ட்ல கழுவி ஊத போறாங்கன்னு தெரியல. தட்ஸ் ஓகே. இப்போ வந்து நான் வந்து கண்ணு வரையணும். ஸோ அதுக்கு கண்ணு வரைஞ்சிட்டு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ ஐலைனர் போட்டு மஸ்காரா போட்டாச்சு, அவ்வளோதான். ஐ மேக்கப் ஓவர். இப்போ வந்து லைட்டா ஒரு கான்டோரிங், சுகரோட கான்டோர் பேலட். இது வந்து இதுவும் வாங்கி ஒரு 4 வருஷம் இருக்கும், அப்படியே பத்திரமா இருக்கு. ஸோ இந்த கான்டோர் பேலட் தான் சுகர்ல இருந்து வாங்கியிருக்கேன். லைட்டா பிளஷ், லைட்டா கிளிட்டர்ஸ். அதாவது இதுல நான் வந்து மேக்கப் போட்டு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாரும் நம்மள நம்பணும். அதுக்காக அங்கங்க லைட்டா ஒரு பட்டி டிங்கரிங், அவ்வளவுதான். பெரிய அளவுல ஒன்றும் கிடையாது. ஸோ யா, மேக்கப் இஸ் டன். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக். இதுதான் இந்த சாரீக்கு பிளான் பண்ண லுக்கு. இது ஒரு ஜஸ்ட் ஃபோட்டோ ஷூட் தான், ஒரு நார்மல் ஃபோட்டோ ஷூட் தான். நம்ம வீட்டிலேயே பண்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் தான் பண்ணேன். ஸோ இவ்வளோதான் சிம்பிளான லுக். நீங்க வந்து மேக்கப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ப்ராப்பரா ப்ரைமர் போடுங்க, ஃபவுண்டேஷன் போடுங்க, கன்சீலர் போடுங்க, பவுடர் போடுங்க. ஆக்சுவலா பவுடர் போட மறந்துட்டேன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். எஸ், இந்த மாதிரி மேக்கப் தான் நான் இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்திருக்கேன். பட் இந்த மேக்கப் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணும்போது மேக்கப் ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகா பண்ணுவாங்க. அவங்களே ஒரு 1 hour 1.5 hours கிட்ட ஃபேஸுக்கு மட்டும் மேக்கப் போடுவாங்க. பட் நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நமக்கு அவ்வளோ பொறுமையும் கிடையாது மேக்கப் விஷயத்துல. ஸோ அதனால ஹேரை வந்து லைட்டா அயன் மட்டும் பண்ணிட்டேன். எனக்கு வேற ஹேர் எதுவும் பெருசா பண்றதுக்கு இஷ்டம் இல்லை. ஜென்ரலாவே எனக்கு பெருசா ஹேர் பண்றதுல இஷ்டம் இல்லைன்றதை தாண்டி எனக்கு ஹேர் பண்ண தெரியாது. மேக்கப் எப்படி சுத்தமா தெரியாதோ அதே மாதிரி தான் ஹேரும். எனக்கு வந்து யாராவது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால வந்து ஹேர் நான் எப்பவுமே ஜென்ரலா வந்து ஃப்ரீ ஹேர் தான் விடுவேன். ஸோ யாராவது ப்ராப்பரா மேக்கப் பண்றவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க. பார்த்தாலும் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுருங்க. யாரும் ஃபாலோ பண்ணி சிம்பிளா மேக்கப் போடுறேன்னு சொல்லி இந்த மாதிரி பார்த்து கிரிஞ்ச் பண்ணிடாதீங்க. திஸ் இஸ் மை மேக்கப் வீடியோ. வேற ஒரு நல்ல ப்ராப்பரான மேக்கப் நானும் கத்துக்கிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பா இப்படிதான் போகணும்னு நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு மேக்கப் ஜென்ரலா போட தெரியல, அதுதான் விஷயம். நிறைய பேர் சொல்லியும் கொடுத்துருக்காங்க, பட் எனக்கு வரல. அது எங்க நான் மிஸ்டேக் பண்றேன்றது எனக்கு தெரியல. பார்ப்போம். தெரியாத ஒரு வீடியோ பண்ணி நான் காட்டாம எனக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு விஷயத்த கண்டிப்பா உங்ககிட்ட நான் வந்து ப்ரெசென்ட் பண்றேன். Thank you so much for watching. See you. Bye.